ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு பேரு. இன்றைக்கி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஏஷியன் சிக்ஸில் ஆல்ரெடி வந்து என்ட்ரி கொடுத்துருச்சு. நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துலேருந்து ஒரு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா, ஆல்ரெடி என்ட்ரி கொடுத்துருச்சு. இது வந்து நெக்ஸ்ட் என்ட்ரிக்கான செட்டப். ஓகேங்களா, சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2039.391 அந்த ரேஞ்சஸில் மல்டிபிள் டச்சஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2048.535 அந்த ரேஞ்சஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் வந்து பார்த்துக்குங்க. இப்போதைக்கு இதான் செட்டப். பட் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ என்ட்ரிஸ் போக மாட்டோம். வால்யூம் அவ்வளோதான் குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லண்டன் செக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். அப்போ என்ட்ரி கொடுத்தா மட்டும் என்ட்ரிஸ் போகலாம். ஏன்னா இப்போ எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு கன்சால்டேஷன் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஓகேங்களா, அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஎக்ஸ்ஐ பார்த்துருவோம். இது வந்து டிஎக்ஸ்ஐயோட சார்ட்டு. இப்போ நம்ம வந்து டிஎக்ஸ்ஐயில் சப்போர்ட் வந்து 102.274 அந்த ரேஞ்சஸ்லையும், ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 102.524 அந்த ரேஞ்சஸ்லையும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஜோன்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது டிஎக்ஸோட செட்டப்பு. அண்ட் அப்சைட் டார்கெட் அண்ட் டவுன் சைட் டார்கெட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம டிஎக்ஸ்ஐ பேரை எதுக்காக பார்ப்போம் அப்படின்னா, நம்ம வந்து கரன்சி கோரிலேஷன் கான்செப்ட்காக நான் வந்து பர்சனலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ கரண்ட்டாகவே ஒரு கோரிலேட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இங்கே இருக்க ரெட் கலர் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய விக் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விக்கை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கு. இதை கோல்டில் 1 hour டைம் ஃப்ரேம், அதே டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் பெரிய விக் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் இதோட விக்கை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா, ஆப்போசிட். இப்போ க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துட்ருக்கு. அதே டிஎக்ஸ்எல் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இதான் கோரிலேஷன் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்கேல்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம். கோல்டில் நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுவோம். நம்ம கரன்சி கோரிலேஷன்ஸ்லாம் நிறைய வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம வந்து அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். இதை வந்து இன்னைக்கு கண்டென்ட் வீடியோவாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.